திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். கடந்த 2.5 வருஷமா கண்டச்சனி நடந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை குறைவு, பார்ட்னருக்குள்ள பிரச்சனை, இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் அஷ்டமச்சனி காலகட்டங்களில் இன்னும் கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டும். எதை செய்தாலும் யோசிச்சு பொறுமையா செய்யணும். ஏன்னா அஷ்டமம் 8ல சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் அவமானங்களை கொடுக்கும், கொஞ்சம் தலைகுனிவு, கொஞ்சம் பொருளாதார இழப்பு, இதெல்லாம் உண்டு அப்படிங்கிறத காட்டுது. சோ அஷ்டமச்சனி முடியிற வரைக்கும் சிம்மம் கொஞ்சம் போராடித்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சொல்லுது. அதே போல பாத்தீங்கன்னா உங்களை ஆளக்கூடிய கிரகம் எதுனா சூரியன் தான். இப்ப சூரியன் உங்க ஜாதகம் நல்லா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூரியன் இப்ப பாருங்க 11ஆம் வீட்டுல இருக்கார் 16ஆம் தேதி வரைக்கும். அப்போ லாபஸ்தானத்துக்கு ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படியும் லாபங்கள் இந்த 16ஆம் தேதி வரைக்கும் உண்டு. உங்களுக்கு தேவைகள், உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும், ஒரு புதிய நபர்களை சந்திக்கணும், உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்குது, இதெல்லாமே இருந்தா உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே 16ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். ஏன்னா 16ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா விரயத்துக்கு வருது. ஏன் இந்த விரயத்துக்கு வரக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் அதிபதியாக சொல்லக்கூடிய புதனுடைய சேர்க்கை பெறுது. அப்போ அதீத விரயத்தை கொடுக்குது. ஏன்னா புதன் யார் அப்படின்னா உங்களுக்கு 2-11 கூடையவர், பண வரவை கொடுக்கக்கூடியவரும் லாபஸ்தானாதிபதியும் அவருதே. அப்போ புதன் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். புதனை நீங்க எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு பொருளாதாரம் பண வரவு கிடைக்கும். அப்ப அவரே உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேல வக்கரமாக போகிறார். சோ சூரியனும் புதனும் சேர்க்கக்கூடிய காலகட்டங்கள் புதாத்திய யோகம் சொல்றோம். இது பாசிட்டிவா சொல்லணும்னா வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு போறது, வெளிநாட்டுல வேலை தேடி போறது, வெளிநாட்டுல இந்த நாட்டுல இருந்து தன்னுடைய கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு அனுப்பி வைக்கிறது, இதெல்லாமே சக்சஸ் ஆக வரக்கூடிய ஒரு அமைப்பு. இல்ல இது சார்ந்து இங்கேதான் இருக்கோ, இங்கேதான் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இங்கேதான் தொழில் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் 16ஆம் தேதிக்கு முன்னாடியே நல்ல விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக வைத்துக் கொள்வது நல்லது அப்படிங்கறது அமைப்பு. அதற்கு மேல கொஞ்சம் பொறுமையா போங்க. அதற்கு மேல கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்பது சிறப்பாக இருக்கும். ஏன்னா முதல்லயே பாத்தீங்கன்னா சூரியன் போய் குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல சிவராஜ யோகமாக வேலை செய்யுது. அப்ப இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, கோவில் கட்டுவதற்கு உண்டான காசு பணங்கள் கொடுப்பது, கோவில் கட்டுமானம் பணிக்கு உதவுவது, அன்னதானம் செய்யறது, இது எல்லாத்தையுமே இந்த சிவராஜ யோகம் கொடுத்துரும். சோ அது வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. சோ அதெல்லாம் நீங்க பயன்படுத்திட்டு விரயம் பண்றது எல்லாத்தையுமே பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் விரயம் பண்ணணும், ஒரு சுப விரயம் பண்ணணும், அல்லது வாண்டடாவே எங்காவது வெளிநாடு வெளியூர் போலான் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமே 16ஆம் தேதிக்கு மேல வைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டுல ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ சுக்கிரன் 10ல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில் வளர்ச்சி உண்டு. ஏதாவது ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது. கடுமைய முயற்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு முறைக்கு பல முறை ஜெயிச்சு வந்தாலும், அதே போல பல முறை தோற்று வந்தாலும் விடாமுயற்சியோடு மீண்டும் மீண்டும் எழுந்து ஓடக்கூடிய ஒரு தன்மை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுகபோக வாழ்க்கையை நிச்சயமாக உண்டு. காசு பணம் சொத்துலயே கொஞ்சம் ஏதாவது பூர்வீக சொத்து, பூர்வீக சார்ந்த சொத்து பிரச்சனை, அம்மா அப்பா சொத்துக்கள், மாமனார் மாமியார் சொத்துக்கள், இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பாருங்க உங்களுக்கு செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறது ஒரு விசேஷமாக சொன்னாலும் கூட அந்த ராசிக்குள்ளேயே கேது கொண்டிருக்குது. அப்ப என்ன பண்ணும்? அஷ்டமச்சனி நடக்குது, ராசிக்குள்ளேயே கேது கொண்டிருக்குது. ஆன்மீகத்துக்கு ஓகே, சிம்ம ராசிக்கு ஆன்மீகம், கோயில் குளம் சுத்துறதுக்கு எல்லாமே நல்லது, ஒரு ஸ்பிரிச்சுவலா கொடுக்கறதுக்கு கேது செவ்வாய் சேர்க்க ஓகே. ஆனா குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கவனமா இருக்கணும், பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். தாய் தந்தையினுடைய பூர்வீக சொத்துக்கள், வீடு மனை சொத்துக்கள் வாங்குறது விற்கிறது, ஒரு இடமாற்றம் பண்றது, வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்குவது, இதெல்லாமே இந்த மாசம் ரொம்ப கவனமா இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா செவ்வாய் கேது சேர்க்கை அப்படிங்கிறது இதுல எல்லாம் உங்களை ஏமாத்திரும். வீடு ஒரு வாங்குறீங்கன்னா அந்த வீட்டுல ஒரு நல்லாவே இருக்காது, அந்த விலை எச்சா சொல்லிடுறது, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுது அது உங்களுக்கு சிறப்பு இல்லாம போறது, ஒரு அன்லக்கியா போறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால இந்த மாதம் இது சார்ந்த விஷயத்த தவிர்த்துக் கொள்வது சிறப்பு. அடுத்தது குரு. குரு நம்ம ஆஸ்யூஷுவலா சொல்றதுதான், ராசிக்கு 11ல போய் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு வழியில அஷ்டமச்சனியாக இருந்தால் காசு பணம் ஏதோ ஒண்ணு உங்களுடைய தேவை கொடுத்துருவார். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ராகேதுகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சர்ப்ப கிரகம் தோஷத்திலேயே இருக்கிறதுனால அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பண்றது அப்படிங்கிறது நல்லது. 1.5 வருட காலங்கள். சனியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இப்போ அஷ்டம சனியாக இருந்தாலும் ஒரு ஜாக்பாட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால்
ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாகிறார். அப்ப சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நல்லது நடக்கும், தொழில் நடக்கும். சனி யார்? உங்களுடைய ஜாதகத்துக்கு 6, 7 குடையவர். திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும், கடன் சார்ந்த விஷயங்கள் நிவர்த்தி ஆகும், நோய் நிவர்த்தி ஆகும், ஒரு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து வேலை சார்ந்த விஷயத்துல, தொழில் சார்ந்த விஷயத்துல, கடன் சார்ந்த விஷயத்துல, கணவன் மனைவிகள் அந்யூன்யத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துவது சிறப்பானதா இருக்கும். ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒரு படி ஏறுறீங்க 10 படி இறங்குறீங்க அப்படிங்கறத உண்மை. இப்ப அப்படிதான் உங்க நிலைமை போயிட்டு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் ஒண்ணுமே சரியா கோச்சாரப்படி ஜாதக ரீதியாக ஏதாவது ஒரு நல்ல நேரங்கள் நல்ல திசை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் உடைச்சிட்டு தெய்வ வழிபாடுகள் மூலமா நம்ம சரிப்படுத்தும் பொழுது மத்த கோச்சார கிரகங்கள் பெருசா பாதிப்பது கிடையாது. அதனால சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது பண வரவு கொஞ்சம் 16ஆம் தேதிக்கு முன்னாடி எல்லாமே செய்து கொள்வது, ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே 16க்கு முன்னாடி செய்து கொள்வது என்பது நல்லது. 16ஆம் தேதிக்கு மேல எதை செய்தாலும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு சிந்திச்சு பல முறை அதை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பண்ணுவது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்தி ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.